சும்மா சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம். நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான். நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு, இவர் என்ன புதுசா என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பால் இனத்தவர்கள்னு இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். மரத்திற்கு உயிருக்கு கேட்காதுன்னு உயிர் இல்லைன்னு எவன் சொன்னது? பேசிக்கொண்டே இருந்தால், அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும். இங்கே மேதைகள் இருக்கிறார்கள், கேட்டுக்க. நான் சொன்னா நீ சிரிப்பா, அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்பேன். இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? ஏடா உன்னோட பெரிய பெரியதா இருக்கு. டேய், நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடாளாத்தப்படுறாங்க. நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் ஒப்பேன், என் அப்பன் அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடாள துடிக்கிறான். நீ பின்னாடி பண்ணிக்கிற கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமா எங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை, அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த மூன்று போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி. தலைவனா என்னன்னு ஒன்று இருக்கடா, தலைவனா என்னன்னு தெரிஞ்சுக்கடா. தலைவனா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன்.
தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். அவன் ஒருவன் தான் இந்த இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும். அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் மாண்டாலும் சரி எங்கள் இனம் மீண்டால் போதும். அதான் எங்க கோட்பாடு. சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற, அதை ஏன் பேசுற? ஏய், இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன் என் வரைவில் 16 சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சேன். நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்சேன். டேய் டேய் அதாவது சொல்லிட போறேன். உனக்கு எது சொன்னாலும் வெள்ளைக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குன்னு எங்கள் அப்பா வந்து நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயாக இருக்குது. அந்த ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்லை. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ்ன்னு ஒரு வேதியியல் அறிஞர் நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல. அப்போ தெரியாதான் இருக்கணும். சீமா, அவன் சீமான், நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளோ பேசுகிறேன், சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டுறாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊரில் தச்சர் மகன் தான், சொந்த ஊரில் ஆசாரி மகன் தான், அடுத்த ஊரில் ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துனாலும் இவனுக்கு புரியல. ஏன்னா உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர்மே ஷாத் மே ஹே இந்துவா ஸ்வச்சத த்ரீஸ் வேணா இந்த ட்ரீ வால்ஸ் இந்த ஒண்டர்ஃபுல் த ஹியூமன் நேச்சர் எதை பேசுகிறேன், என்னமா பேசுகிறேன். ஐயோ சீமான் வெரி இன்டெலிஜென்ட்டும்பா. இவங்கள போய் இந்த ஏ அப்போ என்னன்னு கேட்டுங்க, இதை வெள்ளைக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ கூட நம்ம சொல்றதில்ல, இப்போ மதங்களை விடு மரங்களை நடு சீமான் அப்படின்னு போடாம சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு போடு. ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு. எதையோ ஒன்று சஸ்தோவிஸ்கி சொன்னது போல எங்கள் அப்பா நாங்கள் அமைதிப்படையில் இப்படித்தான் ஏதாவது இப்படி கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்கிறான். எதுக்கு பண்ண? அப்போ தானே அவன் கேட்பான். ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டான். அட பாவிகளா இவங்கள எதை கொண்டு வச்சு சரி பண்ணுறது? அப்போது நீ வரும்போது என்ன செய்வாய் சீமான்? இப்போ பாரு, இப்போ நான் என்ன செய்கிறேன் பாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், இந்த ப்ராக்டிக்கல் மார்க் கொடுக்குறாங்கடா கூடுதல் மதிப்பெண். அது மாதிரி எங்கள் தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பேர் வச்சால் 500 ரூபாய் வைப்பு தொகை வச்சுருவாப்புல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தோடனே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேரில் வைப்பு தொகையா 5000 ரூபாயை போடுவேன். அவள் படிச்சுட்டு மனவயதை எட்டு வெளியில் வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாரும் கை விட்டாலும் அவள் கையில் 10 லட்சம் இருக்கும், அது தனி. ஆனால் படிக்கும்போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயதா 4 மரம் நட்டுக்கிட்டே வரணும். அதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டை காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வில் 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்ந்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை இவன் வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை.
1000 மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். புரியுது நினைக்கிறேன். கண் தானம் பண்ணினான், இரத்த தானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இப்ப மரக்கன்று நட்டுருவான், எல்லாரும் நட்டுருவான். நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டுத் தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம். 6 மாசம் உள்ள இருக்கணும். இப்படி திரும்பினா ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இப்படி திரும்பினா காடா இருக்கும், இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும், அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும். டேய், இதை நான் சாதிக்கல, நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ எழுதிட்டுக்கடா. தம்பி, நான் உதட்டிலிருந்து இதை சொல்லலை, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரும் எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி, நானாதான் பேசுறேன். புரியுதா? ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான், இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டா அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான். அது சொல்றான், உண்மையிலே சொல்லியிருக்கான்ப்பா. இதை வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்ணப்பல, உண்மையிலே சொல்லியிருக்காப்புல. அதனால அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு. நம்ம இப்போ பேசிட்டு போக நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன், 1000 பேர் பேசுவான். ஏன்னா அங்கே கடையை வாடகைக்கு விடுறவன், வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது. இப்போ வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமாக வந்துட்டான். இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்பிட்டு இருக்கான்ல, அது மாதிரி தான் இது. அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பார்க்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுங்க முடியாது, வேற எவனும் முழுங்க முடியாது, ஏன் அவனே உட்காந்து பிடிங்கிடுவான். அவன் என்னதான் மனசில் வச்சுட்டு பேசுறாப்புல, எவனும் முழுங்க முடியாது, ஏன் அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம். போடாடே போட, மயிரை பிடுங்குற வேலை தானடா உனக்கு தெரியும், வேற என்னடா தெரியும், வேற என்ன தெரியும், மரம் நடுவிய. டேய், எத்தனை தலைவன்டா, அவன் பிறந்த நாளைக்கு இலவசமாக எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சுடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியாடா, நட்டியா? 1 கோடி தொண்டன் புடுங்கண்ணா நட. வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள் ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டால் 1 கோடி மரம்டா. பிக்காளி பேட. என் அப்பன் சொல்றான்லடா, 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா, 2 நட்டா 12 கோடி மரம்டா. பைத்தியக்காரங்களா, பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும். மாத்துவண்டா இந்த மகன். இவ்வளவு சொல்லித்தருது மரம் பயிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு. இருங்க, இவ்வளவு சொல்லித்தருது மரம். கடைசியாக சொல்லணும்ல, மரம் என்று பேசுறா சொல்றாங்குது. சொல்றேன், கோச்சுக்கத இரு சொல்றேங்கிறல்ல. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இதுக்கு ஐ ஆம் நாட் அ ரெஸ்பான்ஸ். ஆமாம், அப்போ என்ன சொல்லுது அது, இது சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஏன்னா நான் இவ்வளவு சொல்கிறேன், இவ்வளவு அறிவோடு பேசுகிறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தரேன். ஆனால் நீங்கள் எவனையாவது திட்டணும், உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏன்டா என்னையே சொல்லி திட்டுறிய? என்னை அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் என்னை மரமண்டரு ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறிய? அதுக்கு நன்றி கடனாடா? இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா? மரமண்டன் திட்டுறதுக்காடா உங்களை அப்படி வளர்த்துருக்கேன்? டேய், உங்களுக்கு இருக்கிறது மரமண்டை இல்லைடா, மயிறு மண்டை. நன்றி, வணக்கம்.